தொலைபேசியில் பூத்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம ஒரு லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன நடந்துச்சு அப்படின்னா, கனிமொழி வந்து அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அந்த பாக்ஸ் கொடுக்குற பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லிட்டு சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பாங்க. இந்த பாக்ஸ் கொடுக்குற பர்சனால இவங்களுக்குள்ள கொஞ்சம் சண்டை, கொஞ்சம் சமாதானம், கொஞ்சம் ரொமான்டிக் இந்த மாதிரி அடிக்கடி போயிட்டுருக்கும். ஸோ ஃபைனலாக கொஞ்சம் போக போக இவங்களுக்கால இதனால் சண்டை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிடும். ஸோ அப்போ என்ன நினச்சிருவாங்க, நான் பவி இல்லை, இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை நான் கண்டினியூ பண்ண விடக்கூடாது, அந்த பர்சன் யார் என்னன்னு தெரிஞ்சுட்டு இதை ஃபஸ்ட்டு முடிக்கணும் அப்படின்ட்டு இவங்க சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. டிடெக்டிவ் வேலையில் இறங்கிடுவாங்க பவி. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. யார் என்னன்னு தேட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த பாக்ஸ் கிடச்சவங்ககிட்ட எல்லாத்துட்டும் கொடுத்துருப்பாங்க. பட் பெருசாக எந்த ஒரு குழுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இயரும் இவங்களுக்கு முடிகிற ஸ்டேஜ் வந்துடும். அவங்களுக்கு ஆனுவல் வந்துடும். ஆனுவல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, டான்ஸ் ப்ரோக்ராம், அதுவும் வந்துடும். நம்மளோட பவியை பார்த்து பவி வந்து கனியை பார்த்து ஃபர்ஸ்ட் டே வந்துடும். அவங்களோடைய ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வந்துடும். அவங்களோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை சரி இவங்க யார் என்னென்னு தெரியல, அட்லீஸ்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பவி வந்து கன்னிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க, நான் மீட் பண்ணணும், ஃபங்க்ஷன் முடிச்சது வெயிட் பண்ணு, இன்றைக்கி வீட்டுக்கு லேட்டாக வருவேன் அப்படின்னு இன்டிமேஷன் கொடுத்துட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கு நாள். அவங்களும் இவங்க டான்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, நான் இன்டிமேஷன் கொடுத்துருவேன். ஏன்னா அந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ஸுக்கு மட்டுமே அவங்க காலேஜில் மட்டும் ஆல்மோஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் 10 o'clock முடிக்கிறதுனா 10:30 11 o'clock வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு இன்னும் வசதியாக போச்சு. ஸோ என்ன பண்ணுவாங்க, எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனில் தானே இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து இவங்களோடது ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ முடிச்சுட்டு இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த மேக்கப் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அவங்க வந்து தனியாக பேசிகிட்ருப்பாங்க. எல்லாருக்கும் நடக்காது தானே, ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு இனி நமக்கு அங்கே என்ன வேலை, ஸோ நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக செப்ரேட்டாக அவங்க பேசிகிட்ருப்பாங்க. கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாக ஸ்டார்ட் ஆவாங்க. நெருக்கம் மீன்ஸ் ஆல்ரெடி அவங்க அடிக்கடி கிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அன்னைக்கு அவங்களோட ஃபீலிங்ஸு இன்னும் கொஞ்சம் டீப்பாக அவங்களுக்குள்ள அந்த ரொமான்டிக் ஃபீல் வந்து நடக்கும். அவங்க பார்த்திங்க அப்படின்னா பேசிகிட்ருப்பாங்க. 2 பேரும் உட்காந்து கிளாஸ் ரூமில் 2 பேரும் ஜாலியாக பேசிகிட்ருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸில் நீ இப்படியெல்லாம் டான்ஸ் ஆடின, சூப்பராக இருந்துச்சு, நீ அந்த கண்ணை அசைஞ்சு ஆடின டான்ஸு மறக்கவே முடியல, ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டைம் என்னை அந்த கண்ணை காட்டி தான் கவுத்த, நீ அந்த கண்ணை காட்டி ஆடும்போது என்னையே மறந்து நான் அப்படியே உன்னோட கண்ணை அசைவுக்கு நான் அப்படியே அடி பண்ணிடுறேன், உன்னோட செய்கைக்கு நானும் என்னையே அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி மூவ் பண்ணிகிட்ருக்கேன், உன்னோட அசைவுகள் என்னை வந்து மூவ் பண்ணுது, அந்தளவுக்கு உனக்கு நான் அடிக்ட் ஆகியிருக்கேன், உன்னோட அசைவுகள் ஒவ்வொன்றும் என்னவே மாற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருப்பாங்க பவி. உடனே கனியும் இருந்துக்கிட்டு எனக்கும் நான் அங்கே டான்ஸ் ஆடினது என்னமோ உண்மை தான், பட் என்னோடய பார்வை எல்லாமே உன்னை பார்த்து தான் இருந்துச்சு, நீ என்னை எப்படி பார்த்துட்ருக்க, என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. தெரிஞ்சிச்சு நீயும் என்ன ஸ்டேஜில் இருந்துக்கிட்டே என்னை தேடினது, அந்த கண்ணு உருட்டல் கொஞ்சம் அப்படி இப்படி போனது எல்லாத்தையும் நானும் நோட் பண்ணேன், இந்த அளவுக்கு க்ளோஸாக எப்படி நீ நோட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுவா, ஸ்டேஜுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டுருந்தேன், அங்கே தானே ஸ்க்ரீன் ஓடிட்டுருக்கு, நீ டான்ஸ் ஆடினது என்னால் க்ளோஸ்அப்பில் பார்க்க முடிஞ்சிச்சு, உன்னோட ரியாக்ஷன் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான கேடியாக இருக்க அப்படிம்பாங்க. என்ன பண்ணுறது, உன்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இப்படி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட தோளில் சாஞ்சிக்கிட்டு கை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்ததுக்கப்புறமா சரி நான் கிளம்பட்டுமா அப்படிம்பாங்க கனி. என்ன இவ்வளோ சீக்கிரமாக கிளம்புற அப்படி சொல்கிறேன். இல்லை பேசிகிட்டே இருந்தேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தேடுவாங்க, நான் ஜஸ்ட் அவங்கக்கிட்ட சொல்லிட்டாவது வரேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் யாரும் தெரிய மாட்டாங்க, அவங்களுக்கே தெரியும், நீ பேசாமல் இங்கே இரு அப்படிம்பாங்க. சரின்ட்டு மறுபடியும் அவங்க அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பவி வந்து அவங்களோட கை இருக்கு இல்லையா, ஸோ அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஃபீலிங்ஸை கை மூலயமா அவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க.
அதாவது அவங்க பிடிக்கிற விதம் வந்து நமக்கு புரியும். ஒவ்வொருத்தவங்களும் நம்மளை எந்த விதமாக டச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ஃபீல் ஆகும் இல்லையா? ஸோ அவங்களோட ஹேண்ட் ஷேக்கில் வந்து அவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு புரிஞ்சதும் அவங்க வந்துட்டு, "ஏய், என்ன பண்ணுற நீ?" அப்படிம்பாங்க. என்ன பண்ண நீயா புரிஞ்சுப்பேன்னு பார்த்தேன். ஸோ புரிஞ்சிக்கலையா? அதான் நான் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, இப்போ எது வேணால் சொன்னால் கேளு அப்படிம்பாங்க. ஏன் என்னாச்சு? ஏன் இப்போ தான் இங்கே யாரும் இல்லைல்ல, ஒன்றே ஒன்று கொடுக்கலாமே, தப்பு இல்லைல்ல அப்படிம்பாங்க. தப்பு இல்லை, பட் இப்போது வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. நீ கொடுத்தா நான் வேணாம் சொல்ல போகிறேன் அப்படிம்பாங்க. இல்லை வேணாம் சொன்னால் கேளு அப்படிம்பாங்க. இல்லை முடியாது, நீ ஒன்று கொடு அப்படிம்பாங்க. நல்லா 2 பேருமே டெம்ப்ட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து 2 பேருமே கிஸ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி அவங்க பண்ணுற கிஸ் ரொம்ப டீப்பாக அவங்களோட ஆள் மனசுக்குள்ளே பதிஞ்சிக்கிற அளவுக்கு அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிப்பாங்க. அந்த கிஸ் கொஞ்சம் நேரம் அப்படியே போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் அதிலேருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி 2 பேரும் கொஞ்சம் பிரிஞ்சு கொஞ்ச நேரம் ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒருத்தர் பவி வந்து கனியோட மடியில் படுத்துட்ருப்பாங்க. படுத்துக்கிட்டு 2 பேரும் மறுபடியும் பேசிகிட்ருப்பாங்க. இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 2 ஹவர்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா இவங்க இருந்துட்டு கனி எழுந்திரிச்சு சொல்லுவாங்க, பவி நம்ம கிளம்பலாம், டைம் ஆகுது, ரொம்ப லேட் ஆகுது, பஸ்ஸு பிடிச்சா கஷ்டம், போகலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வந்துட்டு கிளம்புறதுக்கு எந்திரிப்பாங்க. எந்திரிக்கும்போது அவங்கள பெரிய மனசே இல்லாமல் பவி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மறுபடியும் அவங்கக்கிட்ட இன்டிமேஷனே பண்ணாமல் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிஸ் பண்ணதும் மறுபடியும் அவங்களுக்குள்ள கொஞ்சம் டீப்பாகி 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன் நீ பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க கனி. இல்லை நீ போகிற, நாளைக்கு வேறு லீவா, ஸோ அதான் அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் நல்லா தெளிவாக பண்ண, ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் ஃபோட்டோ விட்டுரு அப்படின்னாங்க. இல்லை கனி, கண்டிப்பாக சீக்கிரமாகவே இது யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, எப்படியாவது நான் கிளம்பட்டுமா அப்படிம்பாங்க. சரி நீ முன்னாடி போன வரேன் அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அவங்களும் போவாங்க, இவங்களும் வருவாங்க. போகும்போது அந்த கதவுக்கிட்ட போகும்போது ஜஸ்ட்டு அப்படி முன்னே போயிட்டு ஒரு பார்வை பேக் வந்து அவங்கள பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு தலையாட்டிட்டு போவாங்க. ஸோ போயிட்டு இவங்களும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில் வந்து அந்த கும்பலோட கும்பலாக ஐக்கமாயிடுவாங்க. பானு வந்துட்டு கேட்பாங்க, ஏய் எங்கே போனேன் இவ்வளோ நேரம் அப்படிம்பாங்க. போனேன் கனி கூட பேசிகிட்டு இருக்கேன் அப்படிம்பாங்க. தெரியுது அப்படிம்பாங்க. என்ன தெரியுது உனக்கு அப்படிங்க, சும்மா சொன்னேன் அப்படிம்பாங்க. சரி ஓகே, அதான் சொல்லிட்டேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ஜாய் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் வந்து எல்லோரும் கிளம்பிடுவாங்க. ஈவினிங் கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பவிக்கு வந்து ஒரு சாக்லேட் வரும், கிட்கேட் சாக்லேட் வரும். ஆக்சுவலாக எனக்கு டேரி மில்க் பிடிக்காது, அதனால் நான் கிட்கேட் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்குமே டேரி மில்க் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதே வச்சுக்கோங்க. இல்லைனா நேமே இல்லாத ஒரு சாக்லேட் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஐஃபைல ஒரு சாக்லேட் வரும் பவியை தேடி அந்த சாக்லேட் வரும்போது அவங்க வாங்கவே மாட்டாங்க. இது யார் கொடுத்தாங்கன்னு சொல்லு அப்படிம்பாங்க. ஒரு அக்கா அப்படிம்பாங்க. பவிக்கு செம்ம டென்ஷன் ஆகுங்க. பாரு, ஃபஸ்ட்டு இது யாருன்னு காட்டு அப்படின்ட்டு அந்த பொண்ணை டைட்டாக பிடிச்சிட்டு வா போ, எனக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க கிளாஸ்லேயே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் சித்ரா, கிளாஸ்க்குள்ளேயே ஒரு பொண்ணு இருந்திருக்கு. அது பவிக்கே தெரியல. அவங்கள ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது இப்படி அவங்க இருந்துட்டு போனதும், ஏய் சித்ரா நீயா அப்படிம்பாங்க. ஆமாம் நான் தான் அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்கிற நீ நீயா இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஒரு வார்த்தை கூட ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க, உனக்கு தெரியாதா இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க கிளாஸில் கனி கூட க்ளோஸாக இருக்கிறது யாருக்கும் தெரியாது, ஆனால் இவங்களுக்கு மட்டும் தெரியும். இல்லை எனக்கு உங்களை பிடிக்கும், ஃபர்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ணதுலேருந்தே பிடிக்கும், அந்த இன்னோசென்ட்டு, நீங்கள் பேசுகிற விதம், ஃப்ரெண்ட்ஷிப் கூட நீங்கள் இருந்த விதம், சம்திங் எனக்குள்ளே நான் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணேன், அதனால தான் எனக்கு உங்களை பிடிச்சிருந்துச்சு. ஸோ எனக்கு நேரில் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு பயம், உங்கள் கூட ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கும் எனக்கு பயம், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு உங்கள் கூட பேசணும், அதனால தான் நான் இந்த மாதிரியெல்லாம் பண்ணேன், நான் பண்ணது தப்பாக இருந்தால் சாரி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் என்னால் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ண முடியல. நானும் நீங்களும் கனியும் ஒன்றா இருக்கிறத நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஏன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க ஃபீல் பண்ணதை இவங்க பார்த்துட்டு, ஐயோ சித்ரா, இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்ல. இங்கே பாரு, நீ இப்படியெல்லாம் பண்ணாத. எனக்கு எனக்கு கனி தான் முக்கியம். நான் அவளை ரொம்ப விரும்புகிறேன். அவள் இல்லாமல் நான் இல்லவே இல்லை. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். ப்ளீஸ் இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்க. நானும் அதுக்கு தான் 1 இயராகவே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருவாங்க. ஐயோ சித்ரா ப்ளீஸ், நீ இந்த மாதிரி இருக்காத. ஆனால் என்னால் இது எப்படி சொல்கிறதுனே தெரியல. உனக்கு என் மேலே இந்த மாதிரி, சாரி சித்ரா, உனக்கு இந்த மாதிரி என் மேலே உனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் நான் எதிர்பார்க்கல. அண்ட் என்னுடைய எந்த விஷயம் உனக்கு இப்படி அட்ராக்ட் பண்ணுச்சுன்னு தெரியல. மேபி நான் பண்ண சில விஷயத்தில் உனக்கு இந்த மாதிரி அட்ராக்ட் ஆகிருந்தா ஐம் ரியலி சாரி. சீரியஸ்லி என்னால் முடியாது. ப்ளீஸ் சித்ரா, நான் உன்னை இப்போ வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஆக்சுவலாக கிளாஸில் ஒரு ஃப்ரெண்டாக தான் நான் உன்னை பார்த்துருக்கேன். நீ இப்படி பண்ணாத. ஸோ அவங்களுக்கு ரிலாக்ஸாக, சரி வா விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே போய் உட்கார வச்சு அவங்கள, இங்கே பாரு சித்ரா, எனக்கு உன்னோட ஃபீலிங்ஸ் புரியுது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எல்லாத்தையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும். எனக்கு கனியை தான் பிடிக்கும். என்னோடய லைஃப்பில் அவள் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ அவள் இல்லாமல் என் லைஃப்பில் எதுவுமே இல்லை. நீ எங்கள் 2 பேருக்குள்ளேயும் வரமாட்ட அப்படின்னு நினைக்கிறேன். உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் நம்ம கிளாஸ் ஃப்ரெண்டாகவே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு புரியுது, ஆனால் என்னால் ஏற்றுக்க தான் முடியல. நீங்கள் அவங்க கூட ஒன்றா இருக்கிறது பார்த்து கூட என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. பட் முடியல. நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. பட் இந்த ஒரு சாக்லேட் மட்டும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் உங்களை எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்களை நான் எந்த விதத்துலையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி எதையும் நான் கொடுக்கவும் மாட்டேன். பட் இது என்னோடய லாஸ்ட்டு கிஃப்டாக இருக்கும். ப்ளீஸ் இதை வாங்கிக்கோங்க. அண்டு நான் இந்த காலேஜ் விட்டே நான் இதோட ஸ்டாப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் உன்னோட கரியர் பற்றி நீ கொஞ்சமாவது யோசிச்சியா அப்படி சொல்லுவாங்க. இல்லை பவி, ஐம் ரியலி சாரி. நீ இங்கே நம்ம 2 பேரும் ஒரே கிளாஸில் இருக்கோம், எனக்கு புரியுது. ஆனால் நீ என் கிளாஸில் இருக்க உன்னை பார்க்கும்போதெல்லாம் உன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுது. என்னால் முடியல. ஸோ நான் இங்கேருந்து போகணுன்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லுவாங்க. ஹேய் சித்ரா ப்ளீஸ், இந்த மாதிரியெல்லாம் பேசாத. உனக்குன்னு ஒரு கரியர் இருக்குது, அது ரொம்ப முக்கியம். இந்த ஒவ்வொரு பர்சனுக்குமே கரியர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பர்சன் இன்றைக்கி வருவாங்க போவாங்க, பட் உன்னோட கரியர் எப்போவுமே உன்னை விட்டு போகாது. ஸோ ப்ளீஸ் அதில் நீ ஃபோக்கஸ் பண்ணு. நீ தேவையில்லாத எதை பற்றி யோசிக்காத. நீ இப்போ வரைக்கும் எப்படி இருந்துச்சோ அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணாத. இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரியெல்லாம் வர்றது சகஜம்தான். எனக்குமே வந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் எங்களது போத் சைடு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்சுக்கொள்ள, உனக்கு நாம் ஆசைப்பட்ட ஒரு பர்சன் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. பட் அதுக்கு அந்த பர்சனும் ரெடியாக இருக்கணும் இல்லையா? ஸோ என்னோடய சுச்சுவேஷன் உனக்கு புரியும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பவி, எனக்கு தெரியும் உன்னோடய சுச்சுவேஷன் எனக்கு புரியுது. நானும் ஆசைப்படுறது என்னென்னா, நீங்களும் கனியும் லைஃப் லாங் இப்போ எப்படி ஹாப்பியாக இருக்கீங்களோ அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். அண்டு நீங்கள் என்னால் அப்பப்போ சின்ன சின்ன சண்டை போடுறதையும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நான் இந்த சாக்லேட்டோட உங்களுக்கு ஒரு லெட்டரையும் அந்த சாக்லேட்குள்ளே வச்சுருக்கேன். அதில் நான் யார் என்னங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்கள் எப்படியும் இன்றைக்கி பிரிக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் கொடுத்துருந்தேன். ஆனால் நீங்கள் என்னடான்னா இப்போவே சொல்லிட்டீங்க அப்படிம்பாங்க. சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் நீ போனதுக்கப்புறம் உன்னை பார்த்து உன்கிட்ட எதையும் சொல்ல முடியாமல் ஒரு கில்ட்டியில் நான் இருந்திருப்பேன். உன்னை இப்போது நேரில் பேச முடிஞ்சிச்சே அப்படின்னு நினச்சி நான் சின்ன ஹாப்பியிலாவது இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான் பவி, பட் உன் கூட பேசினதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. நீங்கள் சொன்ன விஷயமும் எனக்கு புரியுது. நானும் லைஃப்பில் மூவ் ஆன் ஆகணும், கண்டிப்பாக ஆகிடுவேன். ஸோ அதுக்கு என்னால் இங்கேயே இருந்தால் கண்டிப்பாக என்னால் முடியாது. என்னென்னு தெரியல, என்னால் உங்கள் விஷயத்தில் மட்டும் என்னோடய கண்ட்ரோலில் நான் இல்லை. ஸோ நான் வேறு காலேஜில் சீட்டும் வாங்கிட்டேன். அதனால தான் இங்கேருந்து இன்றைக்கி தான் நான் ஒரு லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லுவாங்க. சித்ரா ஏன் இப்படி இருக்க?
பட் உனக்கு அதுதான் சரின்னு படுது, உன்னோட கரியருக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீ அதை பண்ணு, அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் அப்படிம்பாங்க பவி. அப்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சித்ரா பவியை ஹக் பண்ணிடுவாங்க. ஹக் பண்ணி பெர்மிஷன் கேட்குதான், நான் உன்னை ஒரே ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கலாமா வித் யுவர் பெர்மிஷன் அப்படிம்பாங்க. ஹே என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேஷுவலாக ஹக் பண்ணுவாங்க. இந்த கேஷுவலாக ஹக் பண்ணுற கேஸை, இந்த விஷயத்த நம்மளோட கனி பார்த்துருவாங்க. பார்த்ததும் அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துடும். செம்ம கோவம் வந்து அவங்க வந்துட்டு, ஏய் பவி என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சத்தமாக. கனி அது 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 வந்து கனி, சே நீ இப்படியா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இல்லை கனி நான் சொல்கிறது கேளு அப்படிம்பாங்க. ஆனால் அவங்க கேட்கவே மாட்டாங்க. பட் இவங்க அந்த விஷயத்த சரி ஓகே நம்ம அப்புறமா அவளை ஹேண்டில் பண்ணிக்கலாம், சமாதானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த சித்ராவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணி, நீ கரியரில் நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும், உன் லைஃப்பில் நீ நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்பேன். ஸோ நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், நீ உன்னோட கரியரை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் வரேன், நான் கொஞ்சம் போகணும் எமர்ஜென்சியாக அப்படிம்பாங்க. சரி ஓகே நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு, சரி ஓகே நம்ம கிளம்பலாம், உன்னால் ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் போய் பேசினா அது சரியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ தான் போய் பேசணும், நீ தான் அதுக்கு கரெக்டாக இருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நானே போய் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்க பின்னாடி போவாங்க. அவங்க கனி பயங்கரமாக அழுதுட்ருப்பாங்க. அவங்களுக்கு ஹார்ட் ப்ரோக்கன் ஆகிடும் இந்த இதை பார்த்ததுமே. அவங்க வந்துட்டு பயங்கரமாக அழுதுட்ருப்பாங்க. அப்போ சித்ரா வந்து கனிக்கிட்ட போனதுமே கனி பயங்கரமாக முறைப்பாங்க. மறைச்சதும் பவி முறைப்பாங்க, பவி நீ ஏன் இப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி. இவங்களும் அவங்க எதுவுமே பேசாமல் 2 பேரும் முறைப்பாங்க. அப்போது உடனே சித்ரா இருந்துட்டு, கனி ப்ளீஸ் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க பொறுமையாக அப்படி சொல்லுவாங்க. என்ன கேட்கணும் இதுக்கு மேலே, அதான் நானே பார்த்தேனே அப்படி சொல்லுவாங்க. இல்லை நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, நீ எதுவும் சொல்லாத, ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுத்துக்க. கொஞ்சம் ஹார்ஸாக பேசிடுவாங்க. ஹார்ஸாக பேசினதும் பவிக்கும் கோவம் வந்துடும். என்ன பேசுகிற, உங்ககிட்ட ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்கன்னா இப்படி தான் பிஹேவ் பண்ணுவியா, ரெஸ்பெக்ட் கொடுக்க தெரியாதா, அவங்க மரியாதையாக பேசுகிறாங்களே, நீ என்ன இப்படி பண்ணுற அப்படி சொல்லி திட்டிடுவாங்க. திட்டினது அவங்கள சொன்னதும் உனக்கு கோவம் வருதோ, அந்தளவுக்கு இவ்வளோ நாள் அப்போ என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டு இருந்திருக்க. எனக்கு தெரியாமலே இந்த விஷயம் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் போய்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தப்பாக மீன் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. கனி நீ தப்பாக பேசிகிட்டு இருக்க, இட்ஸ் நாட் கரெக்ட் அப்படிம்பாங்க. என்ன தப்பாக பேசிகிட்டு இருக்கேன், நான் கரெக்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன், அதான் நானே என் கண்ணால் பார்த்தனே, என் கண்ணால் பார்த்தது ஒன்றும் பொய் கிடையாது அப்படி சொல்லுவாங்க. கனி நீ பார்த்தது எல்லாம் உண்மைதான், ஆனால் நீ நினைக்கிறது உண்மை கிடையாது, கண்ணால் பார்க்குறது எல்லாமே உண்மை கிடையாதுமா, நீ சொல்கிறது கேளுமா அப்படின்பாங்க. ஆனால் இவங்க வந்து சித்ராவை கொஞ்சம் ஹார்ஸாக பேசினதுனால பவிக்கு கோவம் வந்துச்சு. நீ என் கேரக்டரை நீ தப்பாக ஜட்ஜ் பண்ணிகிட்ருக்க போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. இங்கேருந்து அவங்க போகும்போது அவங்க பாக்கெட்டில் இருந்த அந்த சாக்லேட் வந்து கீழே விழுந்துடும். கீழே விழுந்ததும் இவங்க 2 பேர் போயிடுவாங்க. அந்த பாக்கெட் ஆல்மோஸ்ட் ஓப்பனில் தானே இருக்கும், அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுலேருந்து ஒரு ஒயிட் கலர் கவர் வரும். எல்லாருமே டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க. இவளும் என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த அந்த சாக்லேட் எடுத்து பேக்கில் போட்டுட்டு அழுதுகிட்டே கனி போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு அந்த கவரை பிரித்து படிக்கும்போது அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். என்னை மன்னிச்சிடுங்க, நான் கனி பவிக்கிட்ட சொன்ன எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு கனி வந்து அடுத்த நாள் வந்து டைரெக்டாக இவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள தேடி போவாங்க. அவங்கள தேடி போனதும் அவங்க கிளாஸ் ரூமில் இருப்பாங்க. இவங்களும் பார்க்கணுங்கிறதுக்காக கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க ஆன்சர் பண்ணிக்கவே மாட்டாங்க. எல்லோரும் சொல்லுவாங்க, அவங்க பாரு கனி வந்திருக்கா உனக்காக, வந்துட்டு போய்ட்டு கம்முனேரு நீ வேறு அப்படிம்பாங்க. ஏன்னா ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாங்க. அப்போ அவங்க இருந்துட்டு ஒரு வாட்டி போய் பேசு போ அப்படிம்பாங்க. சரின்னு அவங்க எல்லோரும் சொல்கிறாங்கங்கிறதுனால எந்திரிச்சு வந்து பேக் சைடு, அவங்க கிளாஸ்க்கு பேக் சைடில் ஒரு குட்டி மரம் ஒன்று இருக்கும். அந்த இடத்துல அவங்க நின்றுட்டுருப்பாங்க. இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. கனிமொழியும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நர்வஸாக இருந்துட்டு, இவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப கோவத்தில் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, திடீர்னு பார்த்திங்க அப்படின்னா கனி வந்து பவி ஹக் பண்ணிவிட்டு, ஐம் ரியலி சாரி, நான் நேற்று தப்பாக பேசிட்டேன், நான் அப்படி பேசிட்டு கூடாது, நான் கொஞ்சம் நிதானமாக இருந்திருக்கணும், சாரி அப்படிம்பாங்க. என்ன
என்ன இப்போ மட்டும் நீ என்னை நம்புறியா? உனக்கு எல்லாம் தெரியுமா? அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிம்பாங்க. எல்லாம் தெரியுமா? என்ன தெரியும்? அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை ஆக்சுவலி நீ நேற்று அங்கேருந்து போகும்போது உன் பேக்கெட்லேருந்து ஒரு கவர் இருந்துச்சு, சாக்லேட் கவர் இருந்துச்சு, அதோட ஒரு ஒயிட் பேப்பரும் இருந்துச்சு. நான் அதை அப்படியே பேக்கில் எடுத்து போட்டு போயிட்டேன். அது என்னென்னா அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு. ஸோ நான் போயிட்டு அன்றைக்கி நைட்டு படித்து பார்த்தேன். அதில் சித்ரா எழுதின எல்லாமே டீட்டெயிலாக இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. சித்ரா வந்து என்கிட்ட பேசும்போது நான் பொறுமையாக கேட்டிருக்கணும், கேட்காதது என் தப்பு தான் அப்படி சொல்லுவாங்க. அட்லீஸ்ட் இப்போயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டல, அது வரைக்கும் சந்தோஷம். அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ ஹக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பா இல்லை அவன் காலேஜ் விட்டு போகிறேன்னு சொன்னால, ஸோ ஒன்ஸ் ஒரே டைமில் ஹக் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டால், ஸோ நானும் சொல்ல முடியல, அதனால நான் எஸ் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி ஹக் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நோ ப்ராப்ளம்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகி 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு அவங்க இந்த ஃபீலிங் பேசிகிட்டு இருக்கும்போது 2 பேருமே நேற்று அதுக்கு நாள் காம்படிஷனில் ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பாங்க இல்லையா? ஸோ 2 பேருமே லைட்டாக அழுதுருவாங்க. ஸோ 2 பேருமே அவங்க கண்ணை தொடச்சி விட்டுட்டு இவங்க கண் அவங்க துடைப்பாங்க, அவங்க கண் இவங்க துடைப்பாங்க. ப்ளீஸ் அழுகாத, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பவி. இவங்களும் சொல்லுவாங்க, சாரி நீயால் தான் எனக்கும் கஷ்டமாக இருக்குது, நான் தான் அவனை அழுக வச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவாங்க. கனி ஓகே பரவாயில்ல, பட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நீயும் இந்த மாதிரி இருக்காத எப்போவுமே அப்படி சொல்லுவாங்க. என்னை நம்பு, அதுவே போதும், நான் எப்போவும் எந்த விதமான தப்பு பண்ண மாட்டேன், ப்ளீஸ் நம்பு சரியா அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படிம்பாங்க. இவங்களும் சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பவி வந்து அவங்களோட ஃபோர்ஹெட்டில் சின்னதாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு சரி கிளாஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸுக்கு கிளம்பிடுவாங்க. ஸோ கிளாஸுக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக அவங்களோட ஸ்டோரியை என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. தேர்ட் இயர் இல்லையா? இவங்களுக்கு தேர்ட் இயர், அவங்களுக்கும் தேர்ட் இயர் தான். பட் அவங்களுக்கு இன்ஜினியரிங் இருந்தாலும் 4 இயர்ஸ் இருக்கும். இவங்களுக்கு 3 இயர்ஸில் முடிஞ்சிடும். இவங்களுக்கு ஃபைனல் இயர், அவங்களுக்கு தேர்ட் இயர். ஸோ பார்த்திங்க அப்படின்னா இந்த தேர்ட் இயரில் அவங்க மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு எந்த அளவுக்கு அவங்க மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு க்ரியேட் பண்ணிட்டுருப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து அடிக்கடி கட்டடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மூவிஸ் போவாங்க. மூவிஸ் போகும்போதெல்லாம் பவித்ரா வந்து அவங்க சீண்டிகிட்ருப்பாங்க. அவங்கள எப்படி என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரும் என்ஜாய் தான் பண்ணிகிட்ருக்கோம், பேசாமல் இரு, எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையாக போச்சு அப்படிம்பாங்க. மூவிஸ்லாம் நீ பார்த்தது இல்லையா? தேட்டர்லாம் அழகாக கிஸ் பண்ணிப்பாங்க இல்லை, நீயும் எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கலாமா, பல்ல உடச்சிருவேன், பேசாமல் இரு அப்படிம்பாங்க. இவளுக்கு ரொமான்டிக்கே தெரியல, இவளெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல அப்படின்னு பவி வந்து புலம்பிகிட்ருப்பாங்க. நீ புலம்புனது போதும், எனக்கு தெரிஞ்ச ரொமான்டிக் போதும், பேசாமல் ஒழுங்காக உட்காந்து மூவியை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா மூவி போவாங்க, நல்லா ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு வாட்டி ஒரு ஜூஸ் கடைக்கு போவாங்க. ஜூஸ் கடைக்கு போயிட்டு என்னென்ன சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. அப்போது வந்து கனி வந்து எனக்கு ஒரு ஜிகர்தண்டா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பவி இருந்துக்கிட்டு அவ்வளோ நல்லா இருக்குமா ஜிகர்தண்டான்னு கேட்பாங்க. இல்லை இந்த ஷாப்பில் சூப்பராக இருக்கும், மற்ற இடத்துல கூட கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும், பட் இங்கே செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா, பரவாயில்ல எனக்கு நானும் டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 ஜிகர்தண்டா ஆர்டர் போட்டுருவாங்க. போட்டதுக்கப்புறம் பவி வந்து ஸ்லோவாக போய் அவங்க பக்கத்தில் போய் ஜிகர்தண்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டே இருக்குன்னு தெரியாது, பட் நீ கொடுக்குற முத்தத்துக்கு அளவுக்கு டேஸ்ட் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள லேசாக அடிப்பாங்க. அப்பா அப்படின்னுட்டு அவங்களும் ஜிகர்தண்டாவே இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. ஜிகர்தண்டாவும் வந்துடும். ஜிகர்தண்டா வந்ததுக்கப்புறமா அவங்க ஜிகர்தண்டா குடிப்பாங்க. நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னல நல்லா இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க பக்கத்துக்கு போய் சொல்லட்டுமா, ஜிகர்தண்டா நல்லா தான் இருக்குது, பட் இதை விட நீ கொடுக்குற கிஸ் தான் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பவி நீ அட்டையை வாங்க போகிற, பேசாமல் இருக்க மாட்டியா, நீ எப்போ பார்த்தாலும் எதையாவது பேசிகிட்ருக்கேன், சும்மா இரு அப்படிம்பாங்க. இவங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு நீ எப்போ பார்த்தாலும் கிஸ் பற்றி பேசினாலே இப்படி ரியாக்ட் ஆகுற அப்படின்னு சொல்கிறேன். இது பப்ளிக் பிளேஸ், ப்ளீஸ் பவி சைலண்ட்டாக இரு அப்படிம்பாங்க. சரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜூஸ் குடிச்சிட்ருப்பாங்க. அப்போ பவி என்ன பண்ணுவாங்க, நல்லா பெரிய பாட்டில் தருவாங்க. பவி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சேட்டையை காமிப்பாங்க. செப்பலை வச்சு அவங்க காலை சீன்றது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பவி
நீ சைலண்ட்டாக இருக்கல அடி தான் விழுவும் உனக்கு அப்படிம்பாங்க. ஷாப்பில் யாராவது பார்த்துருவாங்க பவி, ப்ளீஸ் பவி அப்படிம்பாங்க. சரி சரி ஓகே நான் எதுவும் பண்ணலை சரியா அப்படிம்பாங்க. சரி ஓகே அப்படிம்பாங்க. அப்படின்னுட்டு ஒரு ஃபைனல் ஐ மீன் இப்படி அவங்களுக்குள்ள சின்ன 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 ரொமான்டிக்கோட அப்பப்போ இந்த செமஸ்டர் லீவில் வரும் இல்லையா? ஸோ செமஸ்டர் லீவ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா பவி வந்து தனியோட ஊருக்கு போயிட்டு சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அவங்கள ஒரு இடத்துக்கு வர சொல்லி மீட் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்டு அது இது சொல்லி வந்துட்டுருப்பாங்க. ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க இல்லையா? ஸோ வீட்டுக்கு போகிறது வர்றது அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். போகிறது ரெக்கார்ட் வாங்குறது, அவங்க ஃபேமிலி வந்து பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க. தாத்தா பாட்டி அந்த மாதிரியெல்லாம் பெரிய ஃபேமிலியாக இருப்பாங்க. ஸோ வீட்டிலலாம் இவங்களோட சேட்டெல்லாம் பெருசாக இருக்காது. ஸோ இவங்க போவாங்க, பார்க்கணுன்னு தோணும் இல்லையா? ஸோ அவங்க பார்த்துட்டு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வாங்கிட்டு வருவாங்க. இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் இயர் வந்துடும், நியர்பை எக்ஸாம்ஸே வந்துடும். ஒரு நாள் எக்ஸாம் டைம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலேஜ் பஸ்ஸு ரேருங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரைவேட் பஸ் தான் பிடிச்சி போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வாட்டி எக்ஸாம்ஸ் முடித்து இவங்க போகும்போது ரோடை கிராஸ் பண்ணி போய் பஸ் ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவியோட கண்ணு முன்னாடியே கனிக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடும். அந்த ஆக்சிடெண்ட் அதாவது என்ன சொல்லுவாங்க, இவங்களுக்கு வந்து கிளாஸ் முடிஞ்சிருக்காது, அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் முடியும். ஸோ எக்ஸாம் முடிச்சுட்டு இவங்க பவி என்ன பண்ணுவாங்க, அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகும்போது பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பாய் சொல்லிவிட்டு சரி நீ பார்த்து கிளம்பு, நான் இப்படி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரோடு வரைக்கும் எடுத்து விட்டுட்டு திரும்பி வரும்போது எதையாவது சொல்கிறதுக்காக கனி என்ன பண்ணுவாங்க, ரோடுக்கு அந்த பக்கம் இருந்து பவி ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அங்கேருந்து வந்ததுக்கப்புறமா கனி அங்கேருந்து ஏய் பவி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாங்க. ஓடி வரும்போது சடார்னு ஒரு வண்டி வந்து அவங்கள மோதி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட் ஆனதுக்கப்புறம் இது என்னடா ஒரே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துடுவாங்க. கூப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு திரும்புவாங்க. அந்த ஆக்சிடெண்ட் அவங்க கண்ணு முன்னாடியே நடக்கும். அந்த கண்ணு முன்னாடியே நடந்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. இவங்க அப்படியே பதறி போய் ஓடி போய் கனி 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 கனின்னு கத்துவாங்க. உடம்பு கை கால் ஃபுல்லாக ரத்தம், பயங்கரமாக பிளட்டு லாஸ் ஆகும். உடனே ஆம்புலன்ஸை வர வச்சு அங்கேருந்து போவாங்க. ஆம்புலன்ஸில் பவி வந்து கூடயே போவாள். கனி என்னை பாரு கனி, ப்ளீஸ் கனி என்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூப்பிட்டுட்டே போவாங்க. இங்கே பாருன்ட்டு அந்த ஆம்புலன்ஸில் இவங்களுக்கு கூடயே போவாங்க. பதறுவாங்க, கதறுவாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க. அவங்க சைட்லேருந்து எந்த ரியாக்ஷனும் இருக்காது. தலையில் நல்லா அடிபட்டிருக்கும் போல். ஹாஸ்பிட்டல் வந்துடும் பக்கத்தில். உடனே ஐசியூவோட கூட்டிகிட்டு போவாங்க. ஐசியூவோட கூப்பிட்டு போய் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி அவங்களுக்கு உடனே ஃபாஸ்ட்டாக அது இதுன்னு எல்லாமே பண்ணிகிட்ருப்பாங்க. ப்ளட்டு பயங்கர லாஸ் ஆகிருக்கும், நல்லா அடிபட்டிருக்கும், பயங்கர லாஸ் ஆகிடும். உடனே அவங்க ஃபேமிலிக்கெல்லாம் இன்டிமேஷன் போனதும் அவங்க எல்லோரும் வந்துடுவாங்க. எல்லோரும் வந்தது பவி அந்த கையில் ரத்த கரையோடு உட்காந்துக்கிட்டு அப்படியே கதறி அழுதுட்ருப்பாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படி ஃபீல் பண்ணி அழுதுட்ருப்பாங்க. டாக்டர்ஸும் உள்ளே போவாங்க வருவாங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் பவியோட ஃப்ரெண்டு பானுக்கு இன்டிமேஷன் கட்டி பானு உடனே ஒரு வண்டியை பிடிச்சி அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. ஹாஸ்பிட்டல் வந்ததும் பக்கத்தில் உட்காந்துட்டு ஏய் பவி அப்படிம்பாங்க. அது கேட்டதும் அப்படியே இன்னும் அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. பயங்கரமாக ரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு பயங்கரமாக அழுவாங்க. அப்போ உடனே பானு வந்துட்டு ஒன்றும் ஆகாது, ப்ளீஸ் நீ இந்த மாதிரி இருக்காத, அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நம்ப எதுவும் ஆகாது. இல்லை நான் பார்த்தேன், அவளை எவ்வளோ நேரம் கூப்பிட்டேன் தெரியுமா, ஆனால் அவள் எந்த ரியாக்ஷனுமே கொடுக்கல, என்னை பார்க்க கூட இல்லை. கடைசியாக நான் அவளை பார்த்த பார்வை மட்டும்தான் என் கண்ணு முன்னாடி நிற்கிது. நான் அவ்வளோ நேரம் கூப்பிட்டேன், அவங்க ஆம்புலன்ஸில் வரும்போது அவ்வளோ நேரம் கூப்பிட்டேன், பட் அவள் ரியாக்டே பண்ணலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. மனு ப்ளீஸ், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இங்கே பாரு, என் கை ஃபுல்லாக அவளோட ரத்தம் தான், அவ்வளோ ரத்தம், எனக்கு தெரியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது பானு, ப்ளீஸ் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல பானு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுவாங்க பவி. உடனே பானு வந்துட்டு பவி ப்ளீஸ்
நீ இப்படியெல்லாம் இருக்காத, ஒன்றும் ஆகாது, பயப்படாத, ரிலாக்ஸ் ஆகிடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது டாக்டர் சொல்லுவாங்க. உடனே பகிர்ந்துட்டு, டாக்டர் டாக்டர் என்னாச்சு டாக்டர், எப்படி இருக்கா டாக்டர், என்னோடய கனி எப்படி இருக்கா டாக்டர், என்னோடய கனி எப்படி இருக்கா டாக்டர்னு சொல்லிட்டு கதறுவாங்க. இவங்க கதறத அவங்க பேரண்ட்ஸ் பார்த்துட்டு, என்ன இப்படி கதறா அப்படிங்கிற மாதிரி அப்படி பார்ப்பாங்க. அதில் அவங்க அம்மாவுக்கு மட்டும் அவள் கதறல புரிஞ்சிடும் போல். அவங்களும் உடனே இருந்துட்டு கனியை பற்றி பேசுகிறதுக்காக பவிக்கிட்ட வருவாங்க. வந்ததும் அவங்களும் ஹக் பண்ணிவிட்டு இவங்களும் அழுவாங்க, அவங்களும் அழுவாங்க. அப்போது கனியோட அம்மா சொல்லுவாங்க பவிக்கிட்ட, ஒன்றும் ஆகாதும்மா, நம்ம கனி நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா, நீ பயப்படாத, அவளுக்கு எதுவும் ஆகாது சரியா அப்படிம்பாங்க. இல்லை ஆண்டி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு ஆண்டி அப்படிம்பாங்க. எனக்கு புரியுதுமா, எதுக்கும் எதுவும் ஆகாது அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டிய ஸ்டேஜில் அவங்க இவங்களுக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தானே புரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவுக்கு மேபி பவியோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சிச்சோ என்னவோ தெரியல. ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட பேசுவாங்க. ஆனால் பவியோட கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் நிற்காது, வந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து கண்டினியூஸாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா டாக்டர் வந்து ஐம் ரியலி சாரி, எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பவி அந்த விஷயத்தை கேட்டதும் ஷாக் ஆகிடுவா அப்படியே. இல்லை, நீங்கள் போய் சொல்கிறீங்க, என்னோடய கனி என்னை விட்டு போக மாட்டா, இல்லை நான் நம்ப மாட்டேன், நீங்கள் எல்லோரும் என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க, என்னால் முடியாது, நான் ஏற்றுக்கவே மாட்டேன், இல்லவே இல்லை, அவள் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்துடுவா. யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டா, ஏன் லாஸ்ட்டாக கனியை கூட பார்க்க மாட்டா. அங்கேருந்து இல்லை 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 அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க. அப்போ உடனே பானு வந்துட்டு அவள் பின்னாடியே வந்து, ஏய் பவி ப்ளீஸ் அக்செப்ட் பண்ணு, எனக்கு புரியுது, பட் நீ இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கு தெரியுதா, இல்லை அந்த டாக்டரை போய் சொல்கிறாங்க, நான் நம்ப மாட்டேன் அப்படின்ட்டு நடு தெருவில் உட்காந்து அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்கிற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் தான் பார்த்துட்ருப்பாங்க. பேரண்ட்ஸ் பார்த்துட்டு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க இல்லையா, ஐ மீன் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவங்கள வெளில அனுப்பும்போது, அப்போது அவங்களோட பாடியை வண்டியில் ஏற்றும்போது பவி அங்கே தான் ரோட்டில் தானே உட்காந்து அழுதுட்ருப்பாங்க. அதை பார்த்ததும் இன்னும் கதற ஆரம்பிச்சிடுவாங்க. கதற ஆரம்பித்ததுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து பவியோட வீட்டுக்குமே போயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நேராக இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வராமல் நேராக கனியோட வீட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே போனதும் அதே ஒரு அந்த பிளட்டு அப்படியே தான் இருப்பாங்க பவி. அவங்க அம்மா பார்த்ததும் நல்லா ஹக் பண்ணி இன்னும் அழுதுருவாங்க. அம்மா என்னோடய கனிமா அப்படின்னு கதறி அழுக ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. ஸோ எல்லாமே ஃபைனல் ஸ்டேஜ் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா அதிலேருந்து இவங்க வெளில வர்றதுக்கே பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் சரியாக காலேஜ் போகாமல் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இப்படி பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போது அவங்க அம்மா வந்து அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாருமா பவி, எதையுமே நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, நீ இன்றைக்கி காலேஜ் போ, நான் நாளைக்கு உங்ககிட்ட நம்ம வெளில போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்கேம்மா போகணும் அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், நீ இன்றைக்கி காலேஜ் போ, நாளைக்கு நம்ம கொஞ்சம் வெளில போகணும், இம்பார்ட்டண்ட்டாக போய் தான் ஆகணும். இல்லைம்மா எனக்கு எங்கேயும் வர மைண்ட் செட் இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நீ கண்டிப்பாக வரணும், நம்ம எல்லாருமே போகணும், ஆக்சுவலாக எல்லோரும் வராங்களோ இல்லையோ நீயும் நானும் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு வெளில போகணும், ஸோ இன்றைக்கி நீ ஒரு நாள் எனக்காக காலேஜ் போயிட்டு வா ப்ளீஸ் அப்படிம்பாங்க. சரின்ட்டு அவங்க அம்மா கெஞ்சி அவங்கள காலேஜுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் உங்களுக்கு இன்னும் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எபிசோடில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இந்த கனி இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ளாஷ்பேக்ஸ் எல்லாத்தையுமே நான் முடிச்சிடுவேன். ஸோ அதுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு நம்ம போயிடுவோம். ஸோ இது வரைக்கும் எப்படி இருக்குது, எப்படி கேட்டிருக்கீங்க, உங்களோட ஃபீலிங் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் மறக்காமல் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஸ்டோரி உங்களுக்கு ஹார்ட் டச்சாக இருக்குது, இப்போ வரைக்கும் ஹார்ட் டச்சாக இருக்குன்னா ப்ளீஸ் உங்களோட ஹார்ட்டை லைக் மூலயமா கொஞ்சம் கொடுங்க. அட் த சேம் டைம் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். அட் த சேம் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்கண்ணே. நான் கொஞ்சம் அப்பப்போ லேட்டாக தான் போஸ்ட் போடுறேன், ஐ மீன் லேட்டாக தான் வீடியோஸ் போடுறேன், நான் ஒத்துக்கிறேன், நான் லேட்டு தான் பண்ணுறேன், டைமிங்க்கு என்னால் கீப்பப் பண்ண முடியல. பட்
முடிஞ்ச வரைக்கும் அன்னைக்கு ஸ்டோரியை மட்டும் நான் மிஸ் பண்ணாமல் போட்டுருவேன். ஒரு வேளை என்னால் கண்டிப்பாக முடியாது அப்படின்னா கடைசி நிமிஷத்துலையாவது நான் உங்களுக்கு இன்டிமேஷன் கண்டிப்பாக கொடுத்துருவேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கும் இன்னும் ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக சொல்ல தோணும். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரியேட்டிங் தோணும். எந்த விதமான ஸ்டோரி சொல்லலாம், வேறு விதமாக சொல்லணும்னு எனக்கும் கொஞ்சம் தோணும். ஸோ உங்கள் சைடில் இந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க எனக்கும் கொஞ்சம் எனர்ஜி கிக் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கேளுங்க, ஓகேவா? சரி, ஸ்டோரி கேட்டுட்டு நல்லா தூங்குங்க. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்.